திருச்சிற்றம்பலம். வேளமுகத்தனை வேலனை பெற்றவள் ஆடி முகுந்தனின் அன்பு சகோதரி ஊழி முதல்வனு கோர்பங்கிருந்தவள் வாலி சிவசக்தி மலர்ப்பதம் வாழ்கவே. தவணரை காட்டிடும் தற்பரன் பவவினை நீக்கிடும் தயாபரன் நவமணி நாயகி நல்கிய புத்திரன் சிவகுருநாதர் சேவடி போற்றுவாம். எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாகிய விநாயகப் பெருமானை முதற்கண் மனதிலே பிரார்த்தனை பண்ணி அடியேனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளுடையதும் ஆத்மீக குருவள்ளல் அருக்கை விநாசித்தம்பி புலவரையா அவர்களுடையதும் பாதம் பணிந்து குருவருளையும் திருவருளையும் நிறைவாக வேண்டிக் கொண்டு ஓம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்து ஆன்மீகம் அறிவோம் என்ற நிகழ்விலே முருகப்பெருமானுடைய மூர்த்தங்களுடைய சிறப்புகளை கூறிக்கொண்டு வருகிற பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அந்த திருவருளை தொடர்வதற்கு பெருமான் பேரருளை வேண்டி நிற்கிறோம். முருகப்பெருமானுடைய மூர்த்தங்களுக்குள்ளே எல்லாம் அனாதியான திருமூர்த்தமாக கருதப்படுவது எது என்றால் இந்த திருமூர்த்தம்தான். மந்திரங்களிலே ஓம் சக்திமான் மூர்த்தியே நமக என்று வரும். ஏன் எப்படி முருகப்பெருமானை சொல்கிறோம் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். கந்தபுராணம் அழகாக எடுத்து கூறுகிற ஒரு பாட்டு இருக்கிறது. ஊரிலான் பேரிலான் குணங்குறியிலான் வரல் போக்கினான் மேலிலான் தனக்கு நிகரிலான் உயிர்க்கடவுளாயி என்னுள்ளே நின்றான். கச்சியப்பர் அழகாக குறிப்பிடுகிற ஒரு பகுதி. பொதுவான நிலையிலே கச்சியப்பர் சொல்லுகிற போதை சொல்லுகிறார், சுவாமி ஊரிலான், அவருக்கு ஊர் கிடையாது, அவருக்கு ஒரு பெயர் கிடையாது. ஊரிலான் பேரிலான் குணங்குறியிலான். குணங்கள் 3 இருக்கு, ராஜதம் சாத்வீகம் தாமதம். அந்த குணங்களுக்கு எல்லாம் அவர் அகப்படார். இறைவனை எண்குணமுடையவர் என்று சொன்னாலும் அவற்றுக்குள்ளே எல்லாம் அவர் அகப்படார். ஆகவே ஊரிலான் பெயரிலான் குணம் குறியிலான். ஆணோ குறிய வைத்துக் கொண்டுதான் ஆணோ பெண்ணோ என்று கண்டுபிடிக்கிறோம். ஆண்குறி இருந்தால் ஆண், பெண் குறி இருந்தால் பெண், ரெண்டுமில்லை என்றால் அலி. அப்ப அந்த குறியீடுகள் கூட இறைவனுக்கு கிடையாது. ஆகவே குணம் குறியிலான் வரல் போக்கிலான். நாங்கள் தோன்றுகிறோம், பிறக்கிறோம், பின்பு இறக்கிறோம். பிறந்தவன் ஒரு நாள் இறக்க வேண்டும். ஆனால் சுவாமிக்கு அது எதுவுமே கிடையாது. வரல் போக்கிலான். அந்த சுவாமிக்கு நிகரானது எதுவுமே கிடையாது, நிகரானது எதுவும் கிடையாது. அவன் எல்லாவற்றுக்கும் மேலானவன், தனக்கு நிகர் எதையும் வைத்துக் கொள்ளாதவன், தனக்கு நிகரிலான். அப்படிப்பட்ட சுவாமி உயிர்க்கடவுளா என்று இயக்குகிறார் என்று கச்சியப்பர் கந்தபுராணத்திலே சொல்லுகிறார். அவர் எங்கும் நீக்கமர நிறைந்து கலந்தும் மறைந்தும் செறிந்தும் இருந்து இயக்குகிற ஒரு தனிப்பெரும் கருணையை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆகவே அந்த ஒரு பெரு விஷயம் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை வைத்துக்கொண்டு இந்த மூர்த்தி அப்படி இருக்கிற சுவாமி இந்த மூர்த்தி பேதங்களை எடுக்கிறார் எங்களுடைய நன்மைக்காக. திரும்ப திரும்ப அதை சொல்கிறோம். அதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். சுவாமி எங்களுடைய நன்மைக்காகத்தான் இந்த மூர்த்தங்களை எடுக்கிறார். அப்ப ஓம் சக்திமான் மூர்த்தியே என்று கூறுகிற போது, சக்திமான் என்றால் எல்லா சக்திகளுக்கும் தலைவர் யார் என்றால் முருகப்பெருமான். இதை சொல்லுகிற போது உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கலாம். என்ன இவர் இப்படி சொல்லுகிறாரே? சிவபெருமானோடு இருக்கிற உமையம்மை தானே பெரிய சக்தி, மிக உயர்ந்த சக்தி பார்வதி தேவி தானே. அப்படி இருக்கிற போது நீங்கள் இப்படி சொல்வது சரியா என்று சிந்திக்க முடியும். சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் சைவ சித்தாந்தம் அழகாக சொல்லுகிறது. சிவபெருமான் சக்தியை பிரிவின்றி இருக்கிறார். அர்த்தநாரீஸ்வர வடிவம் அதையெல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இறைவன் சக்தியை எப்போதும் பிரிவது கிடையாது. உலகத்தினுடைய தோற்றத்திற்கு முதற்காரணம் மாயை என்று சொல்கிறது சைவ சித்தாந்தம். துணை காரணம் சக்தி என்று சொல்கிறது, நிமித்த காரணம் இறைவன் என்று சொல்கிறது. சிவஞான போதும் சிவஞான சித்தியார் போன்ற நூல்களிலே இந்த உதாரணங்களை சொல்லுகிற போது அதை அழகாக சொல்லுவார்கள். ஒரு குயவன்
பானையை உருவாக்குவதற்கு முதற்காரணம் எது என்றால் மண். மண் இல்லாட்டி பானை உருவாகாது, முதற்காரணம். துணை காரணம் எது என்றால் திரிகை. அந்த திரிகை என்ற இயந்திரம் இல்லை என்றால் அந்த பானையை உருவாக்க முடியாது. ஆனால் முதல் காரணமாகிய மண்ணும் நிமித்த காரணம் இந்த துணை காரணமாகிய அந்த திரிகையும் இருந்தால் மட்டும் பானை உருவாகாது. நிமித்த காரணன் இந்த குயவன் வேண்டும். அவன்தான் எல்லாத்தையும் சேர்த்து பானையை உருவாக்குவான். இறைவன் நிமித்த காரணனாக இருக்கிறான். ஆனால் இறைவன் நிமித்த காரணனாக இருந்தாலும் இந்த திரிகை மாதிரி துணை காரணமாகிய சக்தி இல்லாட்டி எதுவுமே செய்ய முடியாது. துணை காரணமாகிய சக்தி மிகவும் அவசியம். இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விடயம். அப்ப துணை காரணம் சக்தி. இந்த சக்தி வேறுபடும். உதாரணத்துக்கு நான் சொல்வதென்றால், ஒரு அரசன் ஒருவன் இருக்கிறான். அந்த அரசனுடைய ஆளுகைக்குள்ளே பிரதம மந்திரி இருப்பார், ஏனைய மந்திரிமார் இருப்பார்கள், அல்லது நாங்கள் அமைச்சர் என்று சொல்லுவோம், படைத்தளபதிகள் இருப்பார்கள், படை வீரர்கள் இருப்பார்கள். அந்த படை வீரர்களுக்குள்ளே காலால் படை, தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, வேறு படையெல்லாம் இருக்கும். இப்படியெல்லாம் பார்த்து கொண்டு வருகிற போது சாதாரண அரண்மனையிலே தொழிலாளி இருப்பா, அவ வரும். இந்த அரசனுடைய ஆளுகை என்ற சக்தி எல்லாத்துக்குள்ளேயுமே சுவரை வேறுபட்டிருக்கிறது. அரசனுடைய அந்த ஆளுகை என்ற சக்தி பார்க்கிற போது எல்லாத்துக்குள்ளேயும் வேலை செய்யும். தளபதிக்கையும் இருக்கு, அமைச்சர்கிட்டையும் இருக்கு, மந்திரி அல்லது எல்லாரும் சாதாரண பணியாக எல்லார்ட்டையும் இருக்கு. ஆனால் வேறுபாடு இருக்கு. ஆதிபரா சக்தி தன்னுடைய ஆளுகையை இந்த உலகத்திலே நிலைப்படுத்துவதற்கு எத்தனையோ சக்தி பேதங்களை எடுத்தெல்லாம் வேலை செய்கிறார். அப்படியெல்லாம் சக்தி பேதங்களை எடுத்து சக்தி வேலை செய்கிற போதும் நாங்கள் உற்று பார்த்தால் தெரியும், இந்த சக்தி எல்லாத்தையும் ஒன்று திரட்டி இருக்கிற சக்தி தலைவராக விளங்குபவர் யார் என்றால் கந்தப்பெருமான். இதை அன்பர்கள் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் முருகப்பெருமானை சக்திமான் என்று சொன்னார்கள். ஏன் சக்திமான்? மந்திரங்களிலும் சரி, நூல்களிலும் ஆகமங்களிலும் சக்திமான் என்று முருகனை குறிப்பிடுகிறார். சக்திமான் என்று குறிப்பிட்டால் சக்திகளுக்கெல்லாம் தலைவர் கந்தப்பெருமான். ஆகவேதான் இந்த முருகப்பெருமானை இந்த சக்தி மூர்த்தத்தோடு வாசித்து வழிபடுபவர்களுக்கெல்லாம் சகல சௌபாக்கியங்களும், சகல செல்வங்களும், சகல போகங்களும் எல்லாம் கிடைத்துக் கொள்ளுகிறது. இந்த சக்திமான் மூர்த்தம் எது? முருகப்பெருமானுடைய கோவில்களுக்கு நீங்கள் போனால் பழனி ஆண்டவர் இருக்கிறார் ஒரு பக்கம், சுவாமிநாதர் இருப்பார், தந்தைக்கு உதயம் செய்தபடி ஒரு பக்கம், ஆர்வசாமி ஒரு இடத்திலே இருப்பார், இன்னொரு இடத்துல இப்ப நல்லூர்ல போனா முத்துக்குமார் சாமி என்று ஒருத்தர் இருப்பார். வேறு வேறு மூர்த்தங்கள் எல்லாம் வச்சு வணங்குவார்கள். அப்ப எது சக்திமான் மூர்த்தி என்று பல பேருக்கு ஒரு எண்ணம் எறலாம். அன்பர்களே, சக்திமான் மூர்த்தம் என்றால் எது என்று நூல்கள் கூறுகிறது என்றால், முருகப்பெருமான் 3 சக்திகளோடு இணைந்திருக்கிற அந்த முகூர்த்தம் தான் சக்திமான் மூர்த்தி. எல்லா சக்திகளுக்கும் தலைவர். ஆதிபராசக்தியினுடைய சக்தி எத்தனையோ வடிவங்களிலே விரவி இருந்தாலும், கௌரியாக, காளியாக, துக்கையாக, மனோன்மணியாக, நீலியாக, சூலியாக, பராகியாக, பிரத்யங்கராவாக, எப்படியெல்லாம் சக்தியினுடைய அம்சங்கள் விரிவுபட்டு கொண்டு போனால் மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் அதிகம் சொல்லி உங்களுக்கு இந்த இலகுவாக ஞாபகம் நிற்கிறத குழப்பம் இல்லை. நிறைய இதை பற்றி சொல்லலாம். ஆனால் அந்த சக்தி பேதங்களை எல்லாம் சொல்ல உங்களுக்கு இந்த இலகுவாக ஞாபகம் நிற்காது. எங்களுடைய நோக்கம் எது என்றால், சிவாச்சாரியார் மந்திரம் சொல்லுகிற போது, ஓம் சக்திமான் மூர்த்தியே நமக என்று சொல்லுகிற போது, உங்களுக்கு அந்த சக்திமான் மூர்த்தம் பற்றிய முழு இதுவும் சிந்தையில வரணும். அந்த உருவம் சிந்தையில வரணும். இதுதான் சக்திமான் மூர்த்தி, இந்த சுவாமியைத்தான் நான் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது வர வேண்டும். வந்தால் அது வெற்றி. அப்ப எது சக்திமான் மூர்த்தி? முருகப்பெருமான்
அழகாக நின்று கொண்டிருக்கிறார். அவர் 4 கரங்களோடு இருக்கிறார். அந்த 4 கரங்கள் கொண்டிருக்கிற போது ஒரு கரம் அபயகரம், இன்னொரு கரம் வரதமாக இருக்கிறது. மேலே உள்ள கரங்களிலே நாங்கள் பார்க்கிற போது ஒன்றிலே வச்சிராயுதம் இருக்கிறது, இன்னொன்றிலே அரகோணம் இருக்கிறது. இதை சுப்பிரமணிய மூர்த்தம் என்று சில பேர் சொல்லுவார்கள். சிந்திக்க வேண்டும். சுப்பிரமணிய மூர்த்தம் என்றது வேறை. சுப்பிரமணிய மூர்த்தம் என்று சொன்னால் அடியேன் இப்போது சொன்னது போல அபயகரம் வரதகரத்தோடு சமபங்க நிலையிலே சுவாமி நின்று கொண்டிருக்க, திருமுடியோடு மேலே 2 கரம் இருக்கிறது. அந்த 2 கரங்களிலும் ஒன்றிலே இந்த குலிசம் என்று சொல்லக்கூடிய சத்ருசம்கார வேலும் அரகோண வேலும், இன்னொன்றிலே வச்சிராயுதமும் இருக்க, இந்த 4 கரங்களோடு பெருமான் இருக்கிற போது சுப்பிரமணிய மூர்த்தம் தனித்திருக்கிற போது சுப்பிரமணிய மூர்த்தம். சில கோவில்களே அப்படி வைத்திருப்பார்கள். அந்த சுப்பிரமணிய மூர்த்தமாக இருக்கிற அம்சத்தோடு பக்கத்திலே கஜாவல்லியையும் மகாவல்லியையும் கொண்டு வந்து வைத்து பூஜிக்கிற போது அப்போதும் சக்திமான் மூர்த்தம் முழுமையாக வராது. இந்த நேரத்திலே முருகப்பெருமானுடைய திருக்கரத்திலே ஞானாசக்தியாகிய வேலும் இணைகிற போதுதான் அது முழுமையான சக்திமான் மூர்த்தம். அநேகமான கோவில்களில் நாங்கள் இதை வைத்து கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். வசந்த மண்டபத்திலே சுவாமியை எழுந்தருளியா வைத்துக் கொள்கிற போது மூலஸ்தானத்திலேயும் இப்படி வச்சிருப்போம். அது அப்போ ஒரு பக்கம் வள்ளிநாயகி, இன்னொரு பக்கம் தெய்வநாயகி. இவர்கள் இச்சாசக்தி கிரியாசக்தி. இச்சை என்பது விருப்பம் என்பது பொருள். எங்களுக்கு விருப்பத்தை உண்டுபடுத்தி எல்லா காரியங்களையும் விருப்பத்தோடு செய்வதற்கு தூண்டுதல் செய்து, அந்த சக்தி பிறந்ததன் ஊடாக நாங்கள் ஆர்வத்தோடு வாழ்க்கையிலே தற்கொலை எண்ணங்கள் இல்லாமல் நல்ல எண்ணங்களோடு என்னால் வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு ஆசையோடு, படித்தால் ஆசை, உழைத்தால் ஆசை, அளவோடு பேராசை அல்ல, அளவோடு ஆசையோடு அந்த காரியங்களை செய்வதற்கு தூண்டுதலாக இருப்பது இச்சாசக்தி. ஏன் இச்சாசக்தி என்று சொல்லப்பட்டது? முருகப்பெருமான் விரும்பி எடுத்துக்கொண்டது. வள்ளிநாயகியை முருகப்பெருமான் விருப்பத்தோடு, அதை சொல்லுவார்கள் இந்த கந்தர்வ மனம் என்று, காதல் திருமணம் என்று சொல்லலாம் என்கிற தமிழிலே சொல்வதென்றால் விரும்பி எடுத்துக்கொண்ட சக்தி. அதற்கும் எங்களுடைய கதிர்காமத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. கதிர்காமத்திலே வள்ளிமலை இருக்கிறது, அங்கே வள்ளி தவஞ்செய்த என்ற குகை இருக்கிறது. அங்கிருந்து எட்டி பின்னுக்கு பார்க்கிற போது வள்ளி தவஞ்செய்த திணைப்புலம் காட்சியளிக்கிறது. இப்போதும் அது காட்சி அப்படியே தெரிகிறது. அது ஒரு அற்புதமான இடம். பலருடைய சிந்தனையின்படி வள்ளிநாயகி கதிர்காமத்தோடு இருந்தார். இங்கே வந்து பெருமான் கந்தர்வ மனம் புரிந்து கொண்டார் என்றுதான் நாங்கள் முழு பெரும் நம்பிக்கையோடு இருக்கிறோம். இந்த விருப்பத்தோடு அடைந்ததால் அது இச்சாசக்தி. இந்த இச்சாசக்தி பார்வதி தேவியினுடைய விருப்பத்தை உண்டு பண்ணுகிற அத்தனை சக்தியையும் சேர்த்தெடுத்த வடிவம். அதான் நான் அடுத்ததாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பார்வதி தேவியில இருந்து இப்போ நான் ஒரு சொன்னேன், ஒரு ராஜாவினுடைய ஆளுகைக்குட்பட்டதில் மந்திரி, அமைச்சர், சாதாரண ஆளுநர் பிரிஞ்சு சிறியல்ல வர போகிறது மாதிரி ஆதிபராசக்தியினுடைய இச்சையோடு தொடர்புடைய சக்திகள் விரிஞ்சு கொண்டு போகும். எத்தனையோ சக்திகள், அத்தனை சக்திகளையும் ஒன்று திரட்டி அப்படியே உருவாக்கி கொடுத்த சக்தி தான் வள்ளிநாயகி. அது இச்சாசக்தி. அப்போ இச்சையை, விருப்பத்தை உண்டு பண்ணும். விருப்பம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. படிக்கணுமெண்டா விருப்பம் இருக்கணும், உழைக்கணுமெண்டா விருப்பம் இருக்கணும், வாழணுமெண்டா விருப்பம் இருக்கணும், தொழில் செய்யணுமெண்டா விருப்பம் இருக்கணும், 4 பேரோட கதைக்கணுமெண்டா விருப்பம் இருக்கணும். வெறுப்போடு கதைக்க முடியுமா? பிள்ளையோட கதைக்கிறதுனாலும் விருப்பம் இருக்கணும். அந்த விருப்பம் அளவோடு இருப்பதற்கு பேராசையாக இல்லாமல் இருக்கிறது இச்சாசக்தி காரணம். அடுத்தது கிரியாசக்தி. முறைப்படி இந்திரன் தான் வளர்த்த தெய்வநாயகியை முருகப்பெருமானுக்கு நன்றிக்கடனாக, செய்நன்றிக்கடனாக திருமணம் செய்து கொடுத்தார். முறைப்படி கொடுத்தார். எப்படி ஒரு திருமணம் நடைபெற வேண்டும் என்று அந்த திருக்கல்யாணம் காண்பித்தது. கன்னியாதானம் எப்படி தத்தம் பண்ணி கொடுக்கிறது, யாகம் வளர்த்தி எப்படி செய்து, அத்தனையும் நடந்தது. அப்படி கொடுத்த சக்தி தெய்வநாயகி
இது கிரியை. கிரியை என்றால் செயல்படுகிற ஆற்றல். செயல்படுகிற ஆற்றல் ஒன்று சொன்னேன், விருப்பம் இருக்க வேண்டும். இரண்டாவது செயல்படுகிற ஆற்றல் இருக்க வேண்டும். செயல்படுகிற ஆற்றல் இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாது. சோம்பரியா இருந்து கொண்டு இதை சாதிக்க முடியுமா? சாதிக்க முடியாது. அம்பாள் ஆதிபராசக்தியினுடைய செயல்படுகிற வடிவமாக இருக்கிற அத்தனை சக்திகளையும் ஒன்று திரட்டி எடுத்த வடிவம்தான் தெய்வநாயகி. அதை முருகப்பெருமான் மற்ற பக்கத்தில் வச்சிருக்கிற போது அது எது என்னத்தை செய்கிறது என்றால் இந்த கிரியாசக்தியை கொடுக்கிறது. இப்ப பார்வதி ஆதிபராசக்தியினுடைய இச்சாசக்தி, கிரியாசக்தி, அதோடு விரிந்த அத்தனை சக்திகளையும் கந்தப்பெருமான் தனக்கு ரெண்டு பக்கத்திலும் வச்சு கொடுத்து கொண்டிருக்கிறார். பார்வதி தேவியினுடைய இன்னொரு சக்தி ஞானாசக்தியாக பல்வேறு வடிவங்களிலே விரிகிறது. சைவ சித்தாந்தம் நிறைய எடுத்து சொல்லும். அதை சொன்னால் உங்களுக்கு அதிகம் சிக்கல் உண்டாகும். நீங்கள் கொஞ்சம் ஞானம் விளங்குகிற போது அதை நீங்கள் சைவ சித்தாந்தத்தோடு உறைந்து பார்க்கிற போது அந்த ஞானாசக்தியினுடைய போக்கு விளங்கும். நீடுபராசக்தி நிகழ்ச்சா ஞானம் நிறைகிரிய தர அதனை நிமலன் பேவி என்று அழகாக சிவபிரகாசம் சொல்லும். நீடுபராசக்தி நிகழ்ச்சா ஞானம் நிறைகிரியை தர அதனை நிமலன் பேவி நாடறிய கருணை திரு உருவமாகி நவன்றுகளை பல நாத விந்துவாகி. அப்படிப்பட்ட அந்த ஞானாசக்தி விரிந்து கொண்டு போகும். ஞானாசக்தி எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஆதிபராசக்தி வேலாக வடித்து கந்தப்பெருமானுக்கு கொடுத்தார். கந்தப்பெருமான் அந்த வேலை தன்னோடு வைத்துக் கொள்கிறார். இப்போது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி மூன்றோடும் சக்திகளுக்கு தலைவராகிய அந்த கந்தப்பெருமானோடும் சேர்ந்து வணங்குகிற மூர்த்தம்தான் அன்பர்களே ஓம் சக்திமான் மூர்த்தி என்பது. சில வேளை சாற்றுப்படி சாத்துக்கிற போது அவசரத்திலே வேலை எடுத்தங்காலே வைத்து விட்டால் கூட முழுமையாக சக்திமான் மூர்த்தம் வராது. வள்ளிநாயை மட்டும் வச்சா மட்டும் வராது. கிரியநாயி தெய்வநாயை மட்டும் வச்சா மட்டும் வராது. அப்ப முருகப்பெருமான் சக்திமான் மூர்த்தியாக சக்திகளுக்கு தலைவனாக இருக்கிற போது இந்த இரண்டு சக்திகளோடும் கையில முறைப்படி செய்யப்பட்ட வேல்பெருமானும் அதெல்லாம் இருக்கணும். இதை ஏன் சொல்கிறேன் என்றால் ஒரு விஷயம் அன்பர்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ஆன்மீகம் அறிவோம் தானே எங்களுடைய லட்சியம். பல இடங்களிலே இந்த வேலை எல்லாம் இப்போது பொறுத்து போட்டு செய்கிறார்கள். அதுக்கெல்லாம் சக்தி கிடையாது. வேலை செய்கிற போது ஒரே வார்வையாக செய்யுங்கள். பொறுத்து வைக்கிறத வச்சுக்கொள்ளாதீங்க. பொறுத்து என்ன நாங்கள் என்ன இது செய்கிறது மாதிரி ஆப்ரேஷன் செய்து பொறுத்துறது அந்த வேலையெல்லாம் வேண்டாம். எதற்காக சக்திமான் மூர்த்தியினுடைய சக்தி குறைகிறது என்பதை சிவாச்சாரியர் உட்பட பெரியவர்கள் அத்தனை பேரும் சிந்திக்கணும். ஏதோ ஒரு கடமைக்கு வைக்கிறது என்று வைக்கிறதல்ல. இந்த வேல் ஒரே வார்வையாக வார்த்தெடுக்கப்பட வேண்டும். பொறுத்துகள் எல்லாம் இருக்கக்கூடாது. பரிபூர்ணமான ஐம்பொன் கலவையோடு செய்ய வேண்டும். பரிபூர்ணமாக கும்பாபிஷேகம் இந்த வேலை சரியாக முருகப்பெருமான திருக்கரத்தில் கொடுக்கணும். அப்ப அத்தனையும் சரியா அமைஞ்சாத்தான் அது சக்திமான் மூர்த்தமாக அமையும் என்று சொல்லப்படுகிறது நூல்களிலே. ஆகவே அன்பர்கள் ஏன் இதுதான் முதலாவது முருகனுடைய அற்புதமான மூர்த்தம். அப்ப சக்தி தலைவராக இருக்க அத்தனையும் சேருகிற இந்த மூர்த்தத்தை சக்திமான் மூர்த்தம் என்று சொல்கிறோம். இந்த சக்திமான் மூர்த்தத்தை பிரார்த்தனை பண்ணி வேண்டினால் முருகனை சக்திகளுக்கு தலைவராகவும் எல்லா சக்திகளும் சிவன் சக்தி எல்லாருடைய சக்திகளும் அவரோடு இருக்கிறது என்று பாவனை பண்ணி நினைத்து கொண்டு இந்த சக்திமான் மூர்த்தத்தை வணங்கினால் அத்தனை சக்தியும் எங்களுக்கு வந்து சேரும். எங்களால் இயலாது என்ற காரியம் எதுவும் கிடையாது. அதனாலேதான் இந்த சக்திமான் மூர்த்தத்தை முறைப்படி வழிபடுவர்கள் நீங்க பார்த்தா தெரியும், அவ்வளவு செல்வாக்கோடு இருப்பார்கள். எல்லாம் அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தப்பெருமான் அத்தனையும் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆகவே அன்பர்கள் இந்த சக்திமான் மூர்த்தத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டு இதற்கு அடுத்த நிலையிலே இருக்கிற இன்னொரு பெரிய சிறப்புமிக்க மூர்த்தம், அதை மந்திரத்திலே ஓம் ஞான சக்திதர மூர்த்தியே நமக என்று குறிப்பிடும். முருகனுடைய அடுத்த ஒரு மூர்த்தம் ஞான சக்திதர மூர்த்தம். இந்த மூர்த்தங்கள் ஒன்றையும் முருகப்பெருமான் வேறு வேறு நிலையிலே எடுத்துக்கொள்கிறார். அது அவருடைய நோக்கங்கள், அவருடைய ஆன்மாக்களுக்கு அருள் புரிகிற தன்மைகள் எல்லாம் வேறு வேறுபட்டிருக்கிறதுக்காக அந்த மூர்த்தம் அமைந்து கொள்வதை பார்க்கிறோம். அப்ப அதை ஞான சக்திதர மூர்த்தி. இப்ப முதல் சொன்ன சக்திமான் மூர்த்தத்தில் இருந்து சற்று வேறுபட்டதாக இந்த மூர்த்தம் அமையும்.
இந்த மூர்த்தத்தினுடைய வேறுபாட்டை சரியாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதான் எங்களுக்கு மிக முக்கியம். ஆகவே அந்த மூர்த்தம் பற்றி நாங்கள் அடுத்த ஆன்மீகம் அறிவோம் என்ற நிகழ்விலே பார்ப்போம் என்று கூறி, எல்லாம் வல்ல சக்திமான் மூர்த்தியினுடைய திருவருளோடு எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி இன்றைய இந்த பேருரையை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.